சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழி சஷ்டி திதியை மற்றும் சஷ்டி விரதத்தின் பெருமையை சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகுங்க. மேலுமே சஷ்டி நாளில் முழு மனதோடு முருகப்பெருமான வேண்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக அகப்பையாகிய கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகும் என்பதே இதனுடைய உண்மையான அர்த்தமாகுங்க. விரதங்கள்லேயே கடுமையான விரதம் என்று சொல்லக்கூடியது சஷ்டி விரதம் தாங்க. முருகப்பெருமான் மீது பேரன்பு கொண்டவங்க இந்த சஷ்டி விரதத்தை முழு ஸ்ரத்தையுடன் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த விரத முறையை இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பின்பற்றுவதே இல்லைங்க. இதற்கு அவர்களுடைய வேலை சூழ்நிலை ஒரு புறம் இருந்தாலும் கூட உடல் நிலையும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படியான சூழ்நிலையில் பெருமானுடைய அருளை சஷ்டி விரதம் கடைபிடிக்காமலேயே எப்படி பெற முடியும் என்பதை பற்றியும், கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேணும், எத்தனை நாட்கள் இருக்க வேணும், எப்படி விரதத்தை தொடங்க வேணும், எந்த நாளில் விரதத்தை நம்ம நிறைவு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு, அதாவது காலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டாயமாக நம்ம எழுந்து விட வேணுங்க. அதற்கு பிறகு அன்றைய நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகருடைய படம் சிலை இல்லைன்னா வேல் இருந்துச்சுன்னா அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு நெய் தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த எளிமையான பூஜையை நீங்கள் அன்றைய நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. இந்த தீபம் எரியக்கூடிய நேரத்தில் ஓம் நமோ சரவண பவா என்ற இந்த முருகனுடைய மந்திரத்தை நீங்கள் 108 முறை கட்டாயமாக சொல்லுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மேலுமே கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இதை தவிர கந்தனுடைய வேறு எந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுதோ அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லலாங்க. அதற்கு பிறகு முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு தெரிந்தாலுமே சரிங்க, அன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. நீங்கள் கந்த சஷ்டி விரதத்தை தொடங்கக்கூடிய முதல் நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. அதே போல் மாலை 5 மணிக்கு மேல் இரவு 9 மணிக்குள்ளான நேரத்தில் உங்களால் எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது உங்கள் வீட்டு பூஜை அறையில் மீண்டும் ஒரு அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா உங்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்றவற்றை நீங்கள் ஒலிக்க விட்டு கேட்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வழிபாடு செய்யும் நேரத்தில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா எளிமையான நெய்வேத்தியம் வைக்கலாங்க. இல்லைன்னா உங்களால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதையெல்லாம் செய்வது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் யாராவது ஒருவருக்காவது நம்ம அன்னதானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. தெய்வங்களுடைய அருளை முழுமையாக பெற வேணும் அப்படின்னா முதல்ல இது போன்ற புண்ணிய காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயும் இல்லாதவங்களுக்கு செய்யும் உதவி பார்த்திங்கன்னா இறைவனுக்கே செய்யக்கூடிய உதவியாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் கந்த சஷ்டியுடைய முதல் நாளில் நம்ம அன்னதானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. கந்த சஷ்டியுடைய முதல் நாளில் நம்ம தவறாமல் அன்னதானம் கொடுத்து விட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளை நம்மளால் பரிபூரணமாக பெறக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சஷ்டி விரதத்தினுடைய பலனையும் நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க. இதை தவிர சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடியவங்க எப்போதும் போல விரதம் இருங்க. விரதம் இருந்து வழிபாடு செய்பவங்களும் இந்த மந்திர வழிபாட்டை செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேல் வைத்திருக்கக்கூடியவங்க சஷ்டினுடைய முதல் நாளில் கட்டாயமாக காய்ச்சாத பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செஞ்சு முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க. கந்தா என்றாலே நம் வந்து நிற்கும் கலியுக கடவுளின் பரிபூர்ண அருளை பெற நினைக்கக்கூடியவங்க கந்த சஷ்டி விரத தொடக்க நாளில் இதே போன்று எளிமையான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க.
முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதமாங்க. அதுலேயும் ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியை மகா கந்த சஷ்டி அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு வரங்க. இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தாங்க முருகப்பெருமானுக்காக கடைபிடிக்கக்கூடிய விரதங்களில் ரொம்பவே கடுமையான விரதமாகவும் சொல்லப்படுது. மேலுமே குழந்தை வரத்துக்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகள், நோய்கள் மற்றும் தாங்க முடியாத துன்பம் போன்றவற்றிலிருந்து விடுபட நினைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கட்டுப்பாடு இல்லைங்க. இருந்தாலும் முருகப்பெருமானிடம் பக்தர்கள் வேண்டியதை பெற்றே தீர வேணும் என்பதற்காக பக்தர்கள் பக்தியின் வைராக்கியத்தின் வெளிப்பாடாகத்தாங்க பக்தர்கள் பல விதங்களில் இருந்து விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க மிளகு சாப்பிட்டும் துளசி மட்டும் சாப்பிட்டும் விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு கந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. உடல்நிலை ஒத்துழைக்காத சில பேர் பார்த்திங்கன்னா எளிமையான உணவை சாப்பிட்டு சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்டினி இருப்பதும் முக்கியம் இல்லைங்க. முருகன் மீது முழு நம்பிக்கையோடு தீராத பக்தியை வைக்க வேணும், அதுதான் முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க காலை மாலை என 2 நேரத்திலையுமே குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வர வேணுங்க. 2 வேளையுமே போக முடியல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் ஒரு வேளையாவது போய் முருகன் கோவிலில் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. பக்கத்தில் கோவில் இல்லை, கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் வீட்டிலேயே கூட காலை மாலை என 2 நேரத்துலையுமே முருகப்பெருமானுடைய படம் இல்லைன்னா விக்கிரகம் இல்லைன்னா வேல் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் பூ போட்டு உங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. பெண்கள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாளில் மாத விளக்கு நேரத்தில் பூஜை அறைக்கு போகாமல் வெளியில் இருந்தபடியே விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க 6 நாள் வேணாலும் விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க. இல்லைன்னா அவங்களால முடிஞ்சுன்னா 7 நாள் கூட விரதம் இருக்கலாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 6 நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த எண் பிரதமை தொடங்கி சஷ்டி திதி வரைக்கும் தான் விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. 6வது நாளான சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அன்றைய நாள்லேயே விரதத்தை நிறைவு செய்து கொள்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. ஆனால் சஷ்டி விரதம் என்பது 7 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய விரதம் நாளாகுங்க. ஐப்பசி மாத பிரதமையில் தொடங்கி சஷ்டி திதிக்கு மறுநாள் சப்தமி அன்று வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு திரு கல்யாணம் நடைபெறுங்க. அன்றைய நாள் தாங்க கந்த சஷ்டி விரதத்தை நம்ம நிறைவு செய்ய வேணும். சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய திரு கல்யாணத்தை கண்டு நம்ம தரிசனம் செஞ்ச பின்னாடி தாங்க கோவிலில் தரக்கூடிய பிரசாதம் இல்லைன்னா அன்னதானத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்ய வேணும். இல்லை என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் வீட்டிலேயே நெய்வேத்தியமாக படைத்ததை வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. திருச்செந்தூர் போன்ற வெளியூரில் இருக்கக்கூடிய முருகன் தலங்களுக்கு சென்று அங்கு தங்கி கந்த சஷ்டி விரதம் இருப்பவங்களாக இருந்தால் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வைத்து சர்க்கரை கலந்த பால் நெய்வேத்தியமாக நீங்கள் படைத்து கந்த சஷ்டி கவசம் பாடி முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி வழிபட்ட பிறகு அந்த நெய்வேத்திய பாலை குடித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மகா கந்த சஷ்டி விரதத்தில் மிளகு ரசம், இளநீர் விரதம் என பல வகைகள் இருக்குதுங்க. இது 7 நாட்கள் மட்டும் கடைப்பிடிக்கப்படும் விரதமாகுங்க. இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா பக்தியோடைய காரணமாக முருகப்பெருமானிடம் தங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்திற்கு கந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. விரதத்துக்கு முதல் நாளே நம்முடைய வீட்டை நம்ம சுத்தமாக கழுவி மஞ்சள் நீர் தெளிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. விரதம் இருக்கக்கூடிய நாளன்னைக்கு அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம குளிச்சு விட்டு தூய்மையான ஆடையை அணிந்து கொண்டு காலையும் மாலையும் வீட்டில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்ய வேணுங்க. விரதம் இருக்கக்கூடியவங்க பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. விரதம் இருக்கும் நாளில் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா
பகை கடிதல், சண்முக கவசம் போன்ற பாடல்களை பாடலாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த பதிவில் கந்த சஷ்டி முதல் நாளில் நம்ம எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேணும், அன்றைய நாளில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.